ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ஜிஓ டர்பனை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, என்ஜிஓ டர்பன் போர்ட்டல் வந்து நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி அந்த போர்ட்டல் டெவலப் பண்ணியிருக்காங்க. ட்ரஸ்ட்டை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ அப்படி இல்லை, உடனே ரொம்ப ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போர்ட்டல் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முதல்ல கூகுளில் போயிட்டு என்ஜிஓ டர்பன் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோன்னா ஒரு ரிசல்ட் வரும். ஆஸ் யூஸ்வல் நம்ம பார்க்குறது தான். அந்த முதல் ரிசல்ட்டை கிளிக் பண்ணோன்னா அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். போர்ட்டல் ஓப்பன் ஆகிற ஸ்பீட்லேயே அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்து அப்புறம் தான் ஓப்பன் ஆகும். இப்போ ரொம்ப சீக்கிரமே ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் அந்த என்ஜிஓ டர்பன்னா என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண ஆர்கனைசேஷனை ஏதாவது தேடி எடுக்கணும்னா இங்கே ஸ்டேட் வைஸாகவும் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அல்லது எந்தெந்த செக்டாரில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்களோ அந்தந்த ஃபில்டர்ஸ் போட்டு அந்த ட்ரஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் டர்பனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ட்ரஸ்ட்டோட நேம் போட்டு சர்ச் பண்ணாலும் வந்துடும், அல்லது டர்பன் ஐடி போட்டு எடுத்தீங்கனாலும் உங்கள் ட்ரஸ்ட்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அதில் வந்துடும். அந்த ட்ரஸ்ட்டோட நேமு, அட்ரெஸ்ஸு, எந்தெந்த செக்டார்லாம் ஒர்க் பண்ணுறீங்க. இந்த பார்த்தீங்கன்னா முதல்ல கொடுத்துருக்குற ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஏஜ் அண்ட் எல்டர்லி, எல்லாத்துலையும் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட் ட்ரஸ்ட்டோட டீட்டெயில்ஸும் நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராண்ட் எய்ட்ஸ், அதாவது நம்ம கவர்மெண்ட் ஃபண்டிங் அது மூலமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போர்ட்டல் மூலமாகவே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு 54 மினிஸ்ட்ரீஸில் அந்தந்த மினிஸ்ட்ரீஸோட லிங்க்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இருக்குது மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ், சோசியல் ஜஸ்டிஸ், இந்த மாதிரி ஒரு 54 மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. அதில் என்னென்ன ஃபண்டெல்லாம் இருக்குன்றதை அங்கே நம்ம கிளிக் பண்ணோன்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அடுத்தது ரிசோர்ஸஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் இருக்கும் அந்த டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கைட்லைன்ஸ், எப்படி ஒரு புதுசாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னா சைன்அப் எப்படி பண்ணுறது, ரெஜிஸ்டர் எப்படி பண்ணுறது. லாஸ்ட்டாக வந்து கான்டாக்ட் டெஸ்ட்ன்றது, இந்த ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்மேட்ச், நேம் மிஸ்மேட்ச் ஆனாலும் ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்தே மெயில் அனுப்பிடலாம். ஒரு என்ன சப்ஜெக்ட் சம்மரி போட்டு நம்ம கீழே கேப்சா கோடு போட்டு சப்மிட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மெசேஜ் அவங்களுக்கு போயிடும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஏன் ரெஜிஸ்டர் பண்ணணும், டர்பனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு கொடுத்துருக்காங்க. கிராண்ட் ஆக்சஸ் கிடைக்கிது. பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னாலே டர்பன் தேவை, ஸோ அதையும் சொல்லியிருக்காங்க. டேக்ஸ் எக்ஸம்ஷன் பூஸ்டராக இது இருக்குது அப்படின்ற மாதிரி. அடுத்ததாக ஹவு டு ரெஜிஸ்டர்ன்றது ஒரு 4 சிம்பிள் ப்ராசஸில் முடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோம், டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு கடைசியாக ரிவ்யூ பண்ணி சப்மிட் பண்ணுறோம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யூனிக் ஐடி ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 4 ஸ்டெப்ஸில் காட்டி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்தியா ஃபுல்லாகவும் எவ்வளோ என்பிஓஸ், அதாவது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க டர்பனில் அப்படின்ற நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க. இதில் அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, சொசைட்டிஸ் இருக்குது, ட்ரஸ்ட் இருக்குது, செக்ஷன் 8 கம்பெனி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குது. இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு தான் அதிகமாக இருக்குது, 44%. அதே மாதிரி இந்த மேப்பில் கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாகவும் எவ்வளோ ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மேலே பார்த்து அதே மாதிரி தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதை கிளிக் பண்ணுறது மூலமாகவும் நம்ம அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு என்னென்ன ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த போர்ட்டல் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப கண்டிப்பாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் ஆஸ் யூஸ்வல் முன்னாடி இருந்த மாதிரியே தான் இருக்கும். பட் என்னென்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்லாம் ஒரு 2 பேரோட டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்தே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாரோட டீட்டெயில்ஸும், ஆதார் அண்ட் பேன் டீட்டெயில்ஸும் அப்லோட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் ஒரு ட்ரஸ்ட்டை வந்து இந்த புதுசாக இப்போ டெவலப் பண்ணி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய இந்த டர்பனில் எப்படி நம்ம ஒரு ட்ரஸ்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்கலாம்.